A = 10, B = 15, ரெண்டு பேரும் சேர்த்து கேட்கறாங்களா? அப்போ கொஸ்டின்லேயே பார்க்கணும் 10 × 15 போட போகிறோம். ஸோ ரெண்டுத்தையும் கூட்டிடணும். கூட்டினீங்கன்னா 10 + 15 25 போட்டு போகிறேன். அடுத்தது இங்கே 5 5 25, இங்கே 3 5 15, இங்கே 1 5 5 2 2 3 6 அப்படின்னு சொல்லிட்டு 2 செகண்ட்ல போட்டு சம் சால்வ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். ஓகே மக்களே, இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டைம் அண்ட் ஒர்க் தான். ஓகேவா? டைம் அண்ட் ஒர்க்ல பார்ட் 1 வீடியோ தான் பார்க்குறோம். இது என்னென்ன பார்க்க போறோம் அப்படின்னா டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் ப்ரொபோர்ஷன் சொல்லுவாங்க. அதாவது நேர் விகிதம் மற்றும் எதிர் விகிதம், அந்த கான்செப்ட் வந்து பார்க்க போறோம். அப்புறம் டுகெதர், ஏ பி இணைந்து ஒரு வேலையை செஞ்சாங்க, ஏ மட்டும் வேலை செஞ்சா எவ்வளவு நாள் ஆகும், பி மட்டும் அந்த வேலையை செஞ்சா எவ்வளவு நாள் ஆகும், அந்த மாதிரி கேட்பாங்க. அப்புறம் அது இல்லாம MDH மெத்தட்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் இருக்கும். ஓகேவா? அதாவது MDH/W அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் இருக்கும். இந்த 3 மெத்தட் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ டைம் அண்ட் ஒர்க்ல இந்த பார்ட் 1 வீடியோல டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் பார்க்க போறோம், டுகெதர் மெத்தட் பார்க்க போறோம், அப்புறம் MDH மெத்தட்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாம வீடியோக்குள்ள போயிடலாம். ஓகே சார், இப்போ டைரக்ட் ப்ரொபோர்ஷன் சொல்றீங்களா, நேர் விகிதம் சொல்றீங்களா, அப்படின்னா என்ன சார் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு டவுட் இருக்கும். அதை ஃபர்ஸ்ட் நான் கிளியரா சொல்லிடுறேன். அதாவது டைரக்ட் ப்ரொபோர்ஷன் நேர் விகிதம் அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க. அதாவது இப்போ நான் வந்து ஒரு 100 கிலோமீட்டர் போறேன். ஓகேவா? 100 கிலோமீட்டர் வந்து ஒரு தூரத்தை போறேன்னா நான் எவ்வளவு பெட்ரோல் போறேன்னா 4 லிட்டர் பெட்ரோல் போடுறேன். ஓகேவா? இதனா பீனா பெட்ரோல், டீனா வந்து டிஸ்டன்ஸ் தொலைவு. 100 கிலோமீட்டர், அதாவது ஒரு டிஸ்டன்ஸ் கொடுக்குற ஒரு இடத்துக்கு நான் 4 லிட்டர் பெட்ரோல் வந்து போடுறேன். ஓகேவா? அப்ப நான் 200 கிலோமீட்டர் போனோம்னா நான் எவ்வளவு லிட்டர் பெட்ரோல் போடணும் நீங்களே கண்டுபிடிச்சிட்டு இருக்கீங்க, 8ன்னு சொல்லிட்டு. இதுதான் வந்து டைரக்ட். அதாவது கிலோமீட்டர் இந்த பக்கம் இது ஏறிச்சு அப்படின்னா, தொலைவு ஏறிச்சுன்னா நம்ம என்ன பண்ணோம், பெட்ரோலும் ஏறும். ஓகேவா? என்ன அர்த்தம்? டைரக்ட் ப்ரொபோர்ஷன் நேர் விகிதம்னா ஒன்னு ஏறிச்சுன்னா இன்னொன்னு ஏறும். ஈஸியா சொல்லி புரிய வைக்கணும்னா தங்க ரேட்டு மாதிரி. கோல்டு 1 சவரம் இவ்வளவு ஏறுதுன்னா, இப்போ உதாரணத்துக்கு கோல்டு 1 சவரம் வந்து 40,000 ரூபாய்னா 2 சவரம் வந்துச்சுன்னா 80,000 ஆகுதா? ஒரு பொருளோட எடை கூடுது, ஒரு பொருளோட இது கூடுதுன்னா அதோட ரேட்டும் கூடும். ரெண்டுமே சேர்ந்து கூடுச்சுன்னா அதான் நேர் மாடல், அதான் நேர் விகிதம், டைரக்ட் ப்ரொபோர்ஷன் சொல்லுவாங்க. அது ரெண்டும் குறையவும் செய்யும். இப்போ வந்து டிஸ்டன்ஸ், இது வந்து பெட்ரோல் வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ 400 கிலோமீட்டர் போறதுக்கு நான் வந்து 8 லிட்டர் போடுறேன் அப்படின்னா 200 கிலோமீட்டர் போறதுக்கு என்ன ஆகும் சொல்லுங்க? 200 போனா என்ன ஆகும்? 4 ஆயிடும். கரெக்டா? ஸோ அப்போ 400 கிலோமீட்டர் நான் வந்து ஒரு இடத்துக்கு போறேன் அப்படின்னா நான் 8 லிட்டர் பெட்ரோல் போடுறேன். அப்போ நான் 200 கிலோமீட்டர் தான் ஒரு இடத்துக்கு போறேன் அப்படின்னா நான் 4 லிட்டர் இருந்தாலே போகுது இல்ல. அப்ப என்ன ஆகுது? இது குறைஞ்சா இதுவும் குறையுது. ஓகேவா? அப்போ ரெண்டுமே ஏறுது இல்ல ரெண்டுமே இறங்குச்சு அப்படின்னா அது பேர் என்னது? நேர் விகிதம், டைரக்ட் ப்ரொபோர்ஷன் சொல்லுவாங்க. நம்ம சம் போறப்ப இன்னும் சூப்பராகவே புரியும். அடுத்து இன்டைரக்ட் ப்ரொபோர்ஷன் என்னன்னு சொல்றேன், அதை கவனி. ஓகே, இப்போ எதிர் விகிதம்னா என்னன்னு சொல்லிட்டு சொல்றேன், கிளியரா பாத்துக்கோங்க. இன்டைரக்ட் எதிர் விகிதம்னா என்ன அப்படின்னா ஒண்ணுமே கிடையாதுங்க. இப்ப நான் வந்து என்ன பண்றேன்னா சென்னையில இருந்து திருப்பதிக்கு போறேன். அதோட தொலைவு வந்து 100 கிலோமீட்டர் வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு நான் சென்னையில இருந்து திருப்பதி போறேன், அதோட டிஸ்டன்ஸ் வந்து 100 கிலோமீட்டர். ஓகேவா? நான் என்ன பண்றேன்னா 17 கிலோமீட்டர் பர் ஹவர் 17 கிலோமீட்டர் பர் ஹவர்ல பைக்லயோ கார்லயோ ஏதோ ஒன்றுல போறேன். அப்படி போறப்ப நான் 5 மணி நேரத்துல ரீச் ஆகிறேன் எங்க? திருப்பதிக்கு. ஓகேவா? சென்னையில இருந்து திருப்பதிக்கு போறேன், மொத்தம் 100 கிலோமீட்டர் வச்சுக்கோங்க. அந்த 100 கிலோமீட்டரை 70 கிலோமீட்டர் பர் ஹவர் வேகத்துல நான் போயிட்டு இருக்கேன் சர்வன்ட்டு. அப்படி போறேன்னா 5 மணி நேரத்துல நான் போய் ரீச் ஆகிறேன். ஓகேவா? 5 ஹவர்ஸ் நான் போய் ரீச் ஆகிறேன் அப்படின்னா இப்ப இந்த ஸ்பீட் இருக்குல்ல, இந்த ஸ்பீட் வந்து என்ன பண்ணா 19 கிலோமீட்டர் பர் ஹவர். ஓகேவா? 19 கிலோமீட்டர் பர் ஹவருக்கு நான் ஸ்பீட் வந்து இன்க்ரீஸ் பண்றேன். அப்படி இன்க்ரீஸ் பண்ணா என்ன ஆகும்? என்னோட நேரம் குறையும்ல. 70 கிலோமீட்டர் அதே 100 கிலோமீட்டர் தாங்க. 70 கிலோமீட்டர் பர் ஹவர் நான் வண்டி ஓட்டிட்டு இருக்கேன்னா நான் போய் சேரத்துக்கு 5 மணி நேரம் ஆகுது. ஆனா 90 கிலோமீட்டர் பர் வேகத்துக்கு போறேன் அப்படின்னா அதோட என்ன ஆகும்? இந்த நேரம் வந்து கண்டிப்பா குறையும். என்ன மாறும்? 3. இதோட நேரம் வந்து கண்டிப்பா குறையில 3 மணி நேரமா மாறிடும். இதாக கான்செப்ட். அப்ப என்ன ஆகுது? நான் வந்து என்ன இன்க்ரீஸ் பண்றேன்? ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணா என்ன ஆகுது? எனக்கு டைம் வந்து குறையுது. அப்போ ஒன்னு ஏறிச்சுன்னா ஒன்னு குறையுதுன்னா அதுக்கு பேர் தான் இன்டைரக்ட், எதிர் விகிதம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ப்ராப்ளம் தான் எப்படி பண்ண சொல்லிட்டு அதையும் நான் சம்பளம் சொல்லிடுறேன். அப்ப டைரக்ட் இன்டைரக்ட்னா என்னன்னு புரிஞ்சிச்சுன்னா, டைரக்ட்னா என்னது? ரெண்டுமே ஏறணும் ரெண்டுமே குறையணும் அப்படின்னு அது வந்து டைரக்ட். ஓகேவா? நேர் விகிதம் சொல்லுவாங்க. எதிர் விகிதம்னா ஒன்னு இன்க்ரீஸ் பண்ணனா ஒன்னு டிக்ரீஸ் ஆகும், ஒன்னு குறைச்சு விட்டா ஒன்னு இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா? அதான் வந்து இன்டைரக்ட் எதிர் விகிதம் சொல்லுவாங்க. சம் போறப்ப பக்காவா புரிஞ்சிடும். ஃபர்ஸ்ட் இது புரிஞ்சிச்சு உங்களுக்கு பக்கா. ஸோ டைரக்ட்னா என்ன தெரிஞ்சு, இன்டைரக்ட்னா என்ன தெரிஞ்சு, இப்போ அப்படியே டேரக்டா சம் உள்ள போயிடலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கவனிங்க. 72 புத்தகங்களின் எடை 9 கிலோகிராம் எனில் அதே அளவுள்ள 40 புத்தகங்களின் எடை என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க. ஓகேவா? ஸோ அப்போ எப்படி சால்வ் பண்ணலாம்? புக்கு சொல்றாங்க, வெயிட் சொல்றாங்க. ஓகேவா? 72 புக்கோட வெயிட் வந்து என்னவா இருக்கு? 9 கிலோகிராமா இருக்கு. அப்ப 40 புக்கோட வெயிட் என்னன்னு கேட்கறேன். நம்ம தெரியாத விஷயத்தை எக்ஸ்ன்னு சொல்லிட்டு வச்சுப்போம். அப்ப இங்க என்ன ஆகுது? இதை நீங்க அந்த புக் எல்லாம் விட்றேன், நான் ஈஸியா சொல்லி புரிய பாருங்க. இந்த 72ன்றத ஒரு தக்காளியோ ஒரு வெங்காயம் வச்சுக்கோங்க. ஓகேவா? 72 தக்காளியோட வெயிட் என்னன்னு காட்டுது? 9 கிலோன்னு காட்டுதுன்னா 40 எடை, அதாவது 40 எண்ணிக்கையில இருக்கக்கூடிய தக்காளியோட இல்ல வெங்காயத்தோட இது என்ன ஆகும்? 9ல இருந்து கண்டிப்பா கம்மியா தானே ஆகும்.
அப்ப இது கம்மியாச்சுன்னா இது என்ன ஆகும்? கம்மியா தானே ஆகும். அப்போ ஒண்ணு ரெண்டுமே ஏறிச்சு இல்ல ரெண்டுமே இறங்குச்சுன்னா என்ன ஆகாது? டைரக்ட்னு சொல்லுவோம், அதாவது நேர் விகிதம் சொல்லுவோம். இந்த மாதிரி வந்துச்சுன்னா நம்ம பாக்ஸ் மெத்தட் யூஸ் பண்ணுவோம். உங்களுக்கு தெரியும்ல பாக்ஸ் மெத்தட்னா இது ரெண்டுத்தையும் கிராஸ் பண்ணிடுவாங்க, அதான் பண்ண போறோம். சரி, எப்படி கிராஸ் பண்ணலாம்? 72x ஈக்குவல் டு இது ரெண்டு கிராஸ் பண்ணீங்க அப்படின்னா 40 × 9. ஓகேவா? ஸோ இங்க 9 அடிச்சு விட்டீங்கன்னா 1 9s are 9, 8 9s are 72. 1 8s are 8s, 5 8s are 40. அப்போ எக்ஸோட வேல்யூ நமக்கு 5ன்னு சொல்லலாம். ஓகே, அப்போ எக்ஸோட வேல்யூ 5 கிலோ தான் இந்த கொஸ்டினுக்கான சரியான ஆன்சர். புரியுதாங்க? 72 எண்ணிக்கையில் இருக்கக்கூடிய வெங்காயத்தோட ரேட்டு, அதாவது வெயிட் 9. ஸோ புரியுதாங்க உங்களுக்கு? 72 எண்ணிக்கையில் இருக்கக்கூடிய வெங்காயத்தோட இது வந்து 9 கிலோனா 40 வெங்காயம் இருந்துச்சுன்னா அதான் 40 எண்ணிக்கையில் இருக்கக்கூடிய வெங்காயத்தோட வெயிட் என்ன கம்மியாக தானே ஆகும். அப்போ இதற்கான சரியான ஆன்சர் 5. புரியுது? செகண்ட் கொஸ்டின் கவனிங்க. 8 மீட்டர் நீளம் உள்ள கம்பத்தின் நீளம் வந்து 6 மீட்டர். அதே நேரத்தில் 30 மீட்டர் நிழல் ஏற்படுத்தும் மற்றொரு கம்பத்தின் நீளம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க. ஓகேவா? ஸோ இப்போ இது வந்து டைரக்டா இன்டைரக்டா கண்டுபிடிக்கலாமா? ஸோ என்ன சொல்றாங்க? இங்க 8 மீட்டர் இருக்குன்னா அதோட நிழல் என்னவா இருக்கு? 6 மீட்டர்னு இருக்கு. அப்ப நிழல் வந்து 30 மீட்டர்னா அதோட கம்பத்தோட ஹைட் என்னன்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க. தெரியாத விஷயம் நம்ம எக்ஸ்ட்ரா வச்சுக்கோம். இங்க பாருங்க என்ன இருக்கு? ஏறுதா? அப்ப இது ஏறிச்சுன்னா அப்ப இது என்ன ஆகும்? ஏறதான் செய்யும். அப்ப இது என்ன மெத்தடு? டைரக்ட், நேர் விகிதம் சொல்லுவோம். அப்ப நேர் விகிதம் என்னது? பாக்ஸ் மெத்தட். நமக்கு தெரியல பாக்ஸ் மெத்தட் நம்ம பர்சன்டேஜ்ல இருந்து போட்டுட்டு இருக்கோம். பாக்ஸ் மெத்தட் என்ன பண்ணும்? இருக்கிறத அப்படியே சிம்பிளை பண்ணி விட்டுரும். ஸோ இது ரெண்டும் நம்ம சிம்பிளை பண்ணா இது ரெண்டும் நம்ம சிம்பிளை பண்ணலாம். கரெக்டா? ஸோ சிம்பிளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு 1 6 are 6, 5 6 are 13 சொல்லலாமா? 1 6 are 6, 5 6 are 13 சொல்லுவோம். ஸோ வேற எதுவுமே இல்லை. அப்ப இங்க 1 மட்டும் தான் இருக்கு. அப்ப x ஈக்குவல் டு இது ரெண்டும் கிராஸ் பண்ணீங்க அப்படின்னா 8 5s are 14 தான் அந்த கொஸ்டினுக்கான சரியான. ஓகே வாங்க. சரி, பாக்ஸ் மெத்தட் தெரியல உங்களுக்கு, வேணா நான் இந்த மாதிரி போட்டு காட்டுறேன். ஓகேவா? இங்க 8 இருக்கு, இங்க 6 இருக்கு, இங்க x இருக்கு, இங்க 30 இருக்கா? பாக்ஸ் மெத்தட்னா ஒண்ணு இல்லை, ரெண்டும் கிராஸ் பண்ணீங்கன்னா 6x ஈக்குவல் டு இங்க 8 × 30 இருக்கும். சரியா? ஸோ 1 6 are 6, 5 6 are 30, ஸோ x ஈக்குவல் டு 40. ஓகேவா? அதை தான் நான் அப்படியே அதிலே போட்டு காமிச்சேன். புரியலனா இதை வாட்டி பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் உள்ள ஓகே, தேர்ட் கொஸ்டின் கவனிங்க. ஒரு மாணவனால் 15 நிமிஷத்தில் 21 பக்கங்களை தட்டச்சு செய்ய முடியும். இதே வேகத்தில் அந்த மாணவனுக்கு 84 பக்கங்கள் தட்டச்சு செய்ய எவ்வளவு நேரம் ஆகும் சொல்லிட்டு கேட்கிறாங்க. ஓகேவா? ஸோ போன மெத்தட் மாதிரி தான். ட்ரை பண்ணிட்டீங்களா? நீங்க வீடியோ பாஸ் பண்ணிட்டு சால்வ் பண்ணுங்க. ட்ரை பண்ணலாம், ஈஸியான மெத்தட் தான். ஓகேவா? ஒரு மாணவர் என்ன பண்றாரு? 15 நிமிஷம் இருக்கு, 15 நிமிஷத்துல 21 பக்கம் வந்து அவர் டைப் பண்றாரு. ஓகேவா? டைப்பிங் பண்றாரு. ஸோ அப்போ 84 பக்கம் அடிக்கிறதுக்கு அவர் எவ்வளவு டைம் ஆகும்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க. ஓகேவா? 84 பக்கம் அடிக்கிறதுக்கு அவருக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? தெரியாத விஷயத்தை எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். ஸோ அப்போ என்ன ஆகுது? இது கூடுச்சுன்னா இதுவும் கூடும். கரெக்டா? அப்போ இது என்னது? டைரக்ட் மெத்தட். டைரக்ட் மெத்தட்னா நம்ம பாக்ஸ் மெத்தட்னு சொல்லல, அந்த மெத்தட்ல தான் போட போறோம். ஓகேவா? பாக்ஸ் மெத்தட்ல போட போறோம். ஸோ இந்த 15 தான் இந்த 21னா x ஈக்குவல் டு இப்படின்னு போட போறோம். இதான பாக்ஸ் மெத்தடு. ஸோ பாருங்க, இங்க வந்து 21 இருக்கு. நமக்கு தெரியல பாக்ஸ் மெத்தட்னா இது ரெண்டும் கிராஸ் பண்ணலாம், இது ரெண்டுத்தையும் கிராஸ் பண்ணலாம். அதாவது இது ரெண்டும் நம்ம வந்து அடிக்க முடியும், டிவைட் பண்ண முடியும். இந்த வாக்குல இருந்தா அது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ண முடியும். ஓகேவா? இது ஆப்போசிட்ல இருக்கிறத பெருக்க முடியும், மல்டிபிள் தான் பண்ண முடியும். இந்த ரெண்டு சைட்ல இருந்து மட்டும் தான் இப்படி இருக்கிறத டிவைட் பண்ணலாம். ஓகேவா? டிவைட் பண்ணலாம். இது புரிஞ்சிச்சா? ஸோ இப்போ இதை கவனிங்க. ஸோ அதை எப்படி பண்ணலாம்? இப்போ ரெண்டுத்தையும் கிராஸ் பண்ணீங்கன்னா 15 × 84, இது ரெண்டும் கிராஸ் பண்ணீங்க அப்படின்னா இது ரெண்டு பண்ணீங்கன்னா ஈக்குவல் டு 21 எக்ஸ்ன்னு வந்துருமா? ஓகேவா? ஸோ இங்க 121 are 21, இங்க 4 டைம்ஸ். கரெக்டா? 4 வாட்டி 21 போட்டீங்கன்னா உங்களுக்கு 84 கிடைச்சிட போகுது. அப்போ எக்ஸ் வேல்யூ x ஈக்குவல் டு 15 × 4 60 தான் அந்த கொஸ்டினுக்கான சரியான ஆன்சர். ஓகேவா? ஸோ கொஸ்டினை படிக்கிறோம், கொஸ்டினை படிச்சுட்டு அது டைரக்டா இன்டைரக்டா கண்டுபிடிச்சிடும். ரெண்டுமே ஏறிச்சு ரெண்டுமே இறங்குச்சுன்னா அது டைரக்ட். டைரக்ட்னா நம்ம பாக்ஸ் மெத்தட். ஓகேவா? பாக்ஸ் மெத்தட்ல இந்த மாதிரி போட்டு முடிச்சு விட்டுலாம். நெக்ஸ்ட் உள்ள போய் ஸோ ஃபோர்த் கொஸ்டின் கவனிங்க. ஒரு பெட்ரோல் தொட்டியை 16 குழாய்கள் 18 நிமிடங்களில் நிரப்புகின்றன. 9 குழாய்கள் அதே தொட்டியை எத்தனை நிமிடங்களில் நிரப்பும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க. ஓகேவா? என்னென்ன கொடுத்துருக்காங்க? குழாய் நம்ம பைப்னு எடுத்துக்கலாமா? டைம் மினிட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அப்ப 16 குழாய் நிரப்பத்துக்கு நமக்கு 18 நிமிஷம் ஆகுதுன்னா 9 குழாய்கள் நிரப்பத்துக்கு எவ்வளவு நேரம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க. ஓகே, கொஸ்டினை படிச்சுட்டேன். இது டைரக்டா இன்டைரக்டா நான் கண்டுபிடிக்கிறேன். நீங்களே லாஜிக்கலா யோசிக்கலாம். அது வந்து ஒரு பெட்ரோல் டேங்க்ன்றாங்க, தொட்டின்றாங்க. 16 பைப் வந்து தண்ணி வந்துட்டே இருக்கு. 16 பைப்ல இருந்து தண்ணி வந்துட்டே இருக்குன்னா 18 நிமிஷத்துல ரொப்புது. டேங்க
12 நிமிஷத்துல ஃபில்அப் பண்ண அப்படின்னா இப்ப என்ன பண்ணிட்டாங்கன்னா பைப்போட கவுண்டை கம்மி பண்ணிட்டாங்க, அடைச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ 9 பைப்பு தான் என்ன பண்ணுது, பெட்ரோல் வந்து விடுது. அப்பனா நமக்கு என்ன ஆகும், டைம் அதிகமாகும். என்ன ஆகுது, 16 பைப்பு வந்து வருதுன்னா நிறைய பைப் இருக்கிறதுனால டைம் டக்குன்னு டேங்க் ஃபில்அப் ஆயிடும். புரியுதா, டக்குன்னு டேங்க் ஃபில்அப் ஆயிடும். இப்போ அதில் 9 பைப்பு தான் வந்து தண்ணி வருது, கரெக்டா எத்தனாவது 9 தான் வருது. அப்போ டைம் என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகும். புரியுதா, அப்ப இது என்ன சொல்லலாம், இங்க பைப்போட எண்ணிக்கையை கம்மி பண்ணிட்டாங்கன்னா நமக்கு டேங்க் ஃபில்அப் ஆகிற டைமிங்கு இன்க்ரீஸ் ஆகும். புரிஞ்சுச்சா? அப்ப இது என்னது, டைரக்டா இன்டைரக்டா, இது வந்து இன்டைரக்ட். ஓகேவா, எதிர் விகிதம் சொல்லுவோம். ஓகேவா, ஸோ இது கம்மியாவது இது அதிகமாகுது, டைம் அதிகமாக தானே ஆகும். ஸோ அப்போ இந்த மாதிரி கேட்டாங்க அப்படின்னா என்ன பண்றீங்க அப்படின்னா, இன்டைரக்ட்னா ஒண்ணுமே கிடையாது, ரொம்ப ஈஸி. இன்டைரக்ட் மெத்தட் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஈஸியா போட்டுடலாம். எப்படின்னா இந்த மாதிரி இருக்கா, இந்த மாதிரி கேட்கறாங்க அப்படின்னா கொடுத்துருக்க 2 நம்பரை மேலே எழுதிக்கோங்க, 16 × 18 சொல்லிட்டு மேலே எழுதிட்டு கீழே இருக்க நம்பரை அப்படியே கீழே டிவைட் பண்ணிக்கோங்க. புரியுதா? எப்படி இன்டைரக்ட்னா ஒரு சும்மா பார்த்து கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா மேலே இருக்க 2 நம்பரை மல்டிப்ளை பண்ணிடணும், கீழே என்ன நம்பர் இருக்கோ அதை டிவைட்ல போட்டுடணும், அவ்வளவுதான் முடிஞ்சு. ஸோ சிம்பிளை பண்ணிட்டீங்க அப்படின்னா 1 9s are 9, 2 9s are 18. கரெக்டா? ஸோ அப்போ 16 × 2 32 தான் அந்த கொஸ்டினுக்கான சரியான ஆன்சர். பி ஆப்ஷன் அந்த கொஸ்டினுக்கான சரியான ஆன்சர். ஓகேவா? ஸோ அப்போ இன்டைரக்டை பொறுத்த வரைக்கும் இவ்வளவுதான் கான்செப்ட். பாக்ஸ் மெத்தட் நம்ம பெர்சன்டேஜ் நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவோம், அது பழைய மெத்தட் தான். ஓகேவா, அது டைரக்ட். இது இன்டைரக்டை பொறுத்த வரைக்கும் மேல இருக்கிற 2 நம்பரை பெருக்கிடணும், கீழே என்ன இருக்கோ அதை டிவைட்ல போட்டுருணும். ஓகேவா, ஸோ சிம்பிளை பண்ணி விட்டீங்க, சுருக்கி விட்டீங்கன்னா ஆன்சர் முடிச்சு. ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் சம். ஓகே, 5th கொஸ்டின் கவனிங்க. ஒவ்வொரு பக்கத்திலும் 30 வரிகளை கொண்ட புத்தகத்தின் மொத்த பக்கங்கள் 120. அதே செய்தி ஒவ்வொரு பக்கத்திலும் 25 வரிகளாக இருந்தால் புத்தகத்தின் மொத்த பேஜஸ் எத்தனைன்னு கேட்குறாங்க. ஓகேவா, ஸோ ஒன்றும் இல்லைங்க, ஒரு பேஜ் இருக்கு, அந்த பேஜ் எத்தனை லைன் இருக்கு, 1 2 3 சொல்லிட்டு 30 லைன் இருக்கு. அப்போ 30 லைன் இருக்கிறப்ப நமக்கு 120 பேஜ் வருதான். ஓகேவா, ஒரு பேப்பர்ல 30 வரி இருந்துச்சுன்னா அதோட மொத்த எண்ணிக்கை 120 இருக்குன்னா இது என்ன பண்ணிட்டாங்க, 25 லைனா கம்மி பண்ணி விட்டாங்க. என்ன பண்ணிட்டாங்க, 25 லைனா கம்மி பண்ணி விட்டாங்க. ஓகேவா, குறைச்சிட்டாங்கன்னா அப்போ ஒரு பேஜ்ல எத்தனை லைன் நமக்கு இருக்குது, 5 லைன் இருக்கு. 5 லைன்ஸ் இருக்கு. அந்த 5 லைன் என்ன ஆகும், ஒவ்வொரு பேஜ்லயும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஃபர்ஸ்ட் பேஜ்ல ஒரு 5 லைன், செகண்ட் பேஜ்ல ஒரு 5 லைன் சொல்லிட்டு அப்ப அந்த 5 லைன்ல என்ன ஆகும், இதோட பேஜோட எண்ணிக்கை கூட தானே செய்யும், டோட்டல் பேஜோட நம்பரை அதிகப்படுத்தும். கரெக்டா, அதிகப்படுத்தும். அப்ப இங்க குறையுது, இங்க ஏறுனா என்ன அர்த்தம், இன்டைரக்ட், எதிர்மாடல்னு சொல்லுவோம். ஓகேவா, ஸோ அப்ப நம்ம எதிர்மாடல்லாம் எப்படி போடுவோம், மேலே 2 மல்டிப்ளை பண்ணிப்போம், 30 × 120 சொல்லிட்டு மல்டிப்ளை பண்ணிட்டு கீழே இருக்கிறத அப்படியே வந்து டிவைட்ல நோட் பண்ணிப்போம். ஓகேவா, இதை சால்வ் பண்ணா நமக்கு ஆன்சர். கரெக்டா, ஸோ சால்வ் பண்ணுங்க. சால்வ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 6 5s are 30, 5 5s are 25 வந்துருக்கும். கரெக்டா, ஸோ 1 5s are 5, இங்க நமக்கு 24 வந்துடும். கரெக்டா, 120 வந்து 5ஆல டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 24 வரப்போகுது. ஸோ 6 × 24 என்ன வரும், 16 6 4s are 24, பேலன்ஸ் 2 இருக்கு, 6 2s are 12, 12 + 2 14. ஸோ 144 தான் இந்த கொஸ்டினுக்கான சரியான ஆன்சர். ஓகேவா, ஸோ நம்ம 5 சம் சால்வ் பண்ணியிருக்கோம். 5 சம்ல ஃபர்ஸ்ட் 3 மாடல் வந்து டைரக்ட் மெத்தட். ஓகேவா, நேர் விகிதம் கான்செப்ட்ல போட்டிருப்போம். எதிர் விகிதம் ஓகேவா, இன்டைரக்ட்ல போட்டா எப்படி போடணும் நான் சொல்லியிருக்கேன். மேல இருக்க 2 நம்பரை மல்டிபிள் போடணும், கீழே இருக்க நம்பரை டிவைட்ல போடணும். ஸோ இன்டைரக்ட்னா எப்படி போடணும்னு சொல்லிட்டேன், டைரக்ட்னா எப்படி போடணும்னு சொல்லிட்டேன். இப்போ MDH மெத்தட்ல போயிடும். ஓகே ஓகே 6th கொஸ்டின் கவனிங்க. 40 ஆட்கள் 60 கிலோ அரிசியை 15 நாட்களில் பயன்படுத்துகிறார்கள் எனில் 30 ஆட்கள் 15 கிலோ அரிசியை எத்தனை நாட்களில் பயன்படுத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டாங்கன்னா நம்ம அது என்னன்னு சொல்லணும்னா MDH/W அப்படின்ற கான்செப்ட் சொல்லுவாங்க. என்ன சார் MDHWன்றீங்க அப்படின்னா என்ன சார் அப்படின்னா ஒன்றும் கிடையாது. எம்னா வந்து வேலை செய்யக்கூட ஆட்கள், டினா என்னன்னா நாட்கள், டேஸ்ன்னு சொல்லுவாங்க. ஹெச்னா வந்து அவர்ஸ், நேரம், எவ்வளவு நேரத்தை செய்யறாங்க, எத்தனை நாட்கள் செய்யறாங்க, அதாவது நாட்கள்னா டின்னு சொல்லுவாங்க, ஹெச்னா அவர்ஸ், செகண்ட்ஸ், மினிட்ஸ், நேரம், அதை பத்தி பேசுவாங்க. டபிள்யூனா ஒன்றும் கிடையாது, டபிள்யூனா ஒர்க், அவங்க செய்யற வேலை. அப்படின்னா அவங்களுக்கு செஞ்சுக்க ஏன்னா கூலி கொடுப்பாங்களா, வேலை செஞ்சோன்னா அதுக்கு ஏன்னா கூலி சேலரி இருக்குல்ல, அதை கீழே போடணும். ஓகேவா, ஸோ அப்போ MDHWனா என்னது, எம்னா வந்து வேலை செய்யற ஆட்கள். ஓகேவா, வேலை செய்யற ஆட்கள். டினா வந்து நம்பர் ஆஃப் டேஸ், எத்தனை நாட்கள்ல வேலை செய்யறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஹெச்னா வந்து நேரம், 1 மணி நேரம், 2 மணி நேரம், அரை மணி நேரம், 30 செகண்ட் அப்படின்னு சொன்னதுன்னா அது ஹெச். டபிள்யூனா வந்து ஒர்க், வேலை வேலை வேலை, இல்லைன்னா அந்த வேலை செஞ்சா சேலரி கொடுப்பாங்களா அது வந்து கொடுத்துருந்தாங்கன்னா கீழே வந்து டிவைட்ல நோட் பண்ணணும். கீழே வந்து ஒன்னே ஒன்று தான் வேலை, அவங்களுக்கான சம்பளம், அதை மட்டும் கீழே போடுறோம், மிச்சம் எல்லாத்தையும் மேலே போட்டுருவோம். ஓகேவா, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்ல 2 டீம் கொடுத்துருப்பாங்க, 2 குரூப் பீப்புள்ஸ் கொடுத்துருப்பாங்க.
ஃபர்ஸ்ட் குரூப் என்ன பண்றாங்க, அப்ப அதே மாதிரி தான் செகண்ட் குரூப் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஓகேவா? ஸோ இது என்னன்னு புரிஞ்சுச்சா? எம்டிஎஸ் என்ன தெரிஞ்சிச்சு, டபிள்யூ என்ன தெரிஞ்சிச்சு. இப்போ இதை அப்படியே சால்வ் பண்ற கவனிங்க. ஸோ அப்போ கொஸ்டின்ல எது எம்? இந்த 40 ஆட்கள் சொல்றாங்களா, ஆண்கள்னா என்னது, அதான் எம்னு அர்த்தம். 60 கிலோ அரிசியை 15 நாட்களில் பயன்படுத்துகின்றனர். இப்ப இதெல்லாம் டவுட் இருக்கும், இது 60 கிலோன்றது எதெல்லாம் சேர்த்துக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கிளியரா பாருங்க. 15 நாட்கள் என்ன அர்த்தம், அது நமக்கு டேஸ்ன்னு சொல்லுவோம். கரெக்டா? ஸோ அப்ப 40 ஆட்கள் 15 நாள்ல என்ன பண்றாங்க, 60 கிலோ அரிசியை யூஸ் பண்றாங்க, பயன்படுத்துறாங்கன்னா அதான் அங்க வேலை. ஓகே, அப்ப இது எப்படி எழுதணும், MDH/W இருக்கா, இங்க என்ன இருக்கு 40 இருக்கு, நம்பர் ஆஃப் டேஸ் என்ன இருக்கு, டேஸ் வந்து 15 கொடுத்துருக்காங்க. ஹவர்ஸ் கொடுத்துருக்காங்களா, ஹவர்ஸ் வந்து இங்க கொடுக்கலன்னா என்ன சார் பண்றதுன்னா போட தேவையில்லை, கொடுக்கலாம் அது போட தேவையில்லை. ஒர்க்கு கொடுத்துருக்காங்களா, எஸ் கொடுத்துருக்காங்க, என்னது 60 கிலோன்றதை கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இது புரியுதா? ஸோ 40, 15 அவங்க செய்யற வேலை கீழே. ஓகே, அவங்க என்ன வேலை செய்யறாங்க, அவங்க சேலரி வாங்கினா அது கீழே போட்டுரும். இது புரிஞ்சிச்சா? இப்போ அடுத்த குரூப் என்ன பண்றாங்க பாருங்க. அடுத்த குரூப் என்ன பண்றாங்கன்னா 30 ஆட்கள். 30 ஆட்கள்னா என்னது, மேல போட போறோம். ஓகேவா? 12 கிலோ அரிசியை, அரிசினா அர்த்தங்க, கிலோனா வந்து கீழே போகணும், அவங்க செய்யற வேலையை வந்து கீழே போகணும். ஸோ 12 வந்து கீழே போடுறோம். எத்தனை நாட்கள்ல வேலையை செஞ்சு முடிக்கிறாங்க, அதாவது எத்தனை நாட்கள்ல யூஸ் பண்றாங்கன்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. நாட்கள் தான் நமக்கு தெரியாது, நான் அதை எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ சிம்பிளே பண்ணுங்க. இங்க 1 12 12, 5 12 ஆர் 16 சொல்லலாமா? இங்க ஒரு 15 15, இங்க 2 டைம்ஸ் வந்து 30ன்னு சொல்லலாமா? ஸோ வேற என்ன இருக்கு, இங்க 1 டைம்ஸ், இங்க 20 வந்துருக்கு. கரெக்டா? ஸோ இங்க 1 5s are 5, 4 5s are 20. ஓகேவா? ஸோ அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு நமக்கு 4ன்றது கிடைச்சிருக்கு. ஓகேவா? அப்போ எக்ஸோட வேல்யூ 4 நாட்கள். ஓகேவாங்க? ஸோ இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்குறாங்கன்னா 2 குரூப் கொடுத்துருப்பாங்க. MDH/W அவங்களுக்கு செய்யற வேலை, சேலரி மட்டும் கீழே டிவைட் நோட் பண்ணிக்கோங்க, வேற எதுவுமே இல்லை. இப்போ இல்லாத வேலை என்ன சார் பண்ணிருப்பீங்க, வந்து இது கிடையாது, என்ன கிடையாது, நமக்கு ஹவர்ஸ் வந்து கொடுக்கல, மணி நேரம் கொடுக்கலாம், அந்த அந்த வேல்யூ போடணும்னு அவசியம் இல்லை. புரியுதா? அவ்வளவுதான். ஸோ ஈஸியாக கண்டுபிடிச்சலாம். ஸோ இப்போ நெக்ஸ்ட் சம் கவனிங்க. இது ஒரு ஃபேமஸான சம்மு, நிறைய வாட்டி கேட்டிருக்காங்க இந்த சம்ம, ரொம்ப ஈஸியான சம்மு. 9 சிலந்தி 9 வலையை 9 நாட்களில் பின்னுகிறது எனில் ஒரு சிலந்தி ஒரு வலையை, அதாவது ஒரு சிலந்தி ஒரு வலையை எத்தனை நாட்களில் பின்னும் கேட்குறாங்க. ரொம்ப ஈஸி. ஓகேவா? ஸோ MDH/MDH நம்ம W சொல்லுமா? ஸோ எத்தனை இருக்கு, 9 சிலந்தி இருக்கு, 9 வலைன்னா வலைதான் வேலை, அதான் வந்து பின்றது தான் என்னது ஒர்க்கு, அதை நான் கீழே போட்டுடுறேன். டேஸ் தான் கொடுத்துருக்காங்க, 9 நாட்கள்னு கொடுத்துருக்காங்க. ஹவர்ஸ் இது இங்க கொடுக்கல, ஸோ அதை போடணும்னு அவசியம் இல்லை. ஸோ அடுத்து என்ன பண்றாங்க, ஒரு சிலந்தி ஒரு வலையை எத்தனை நாட்கள்ல பின்னும், அதான் நமக்கு தெரியாது. ஓகேவா? ஸோ இந்த 9க்கு இந்த 9 கேன்சல், இந்த 1க்கு இந்த 1 கேன்சல்னா அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 9 தான் இந்த கொஸ்டினுக்கான சரியான ஆன்சர். சீன்றது அந்த கொஸ்டினுக்கான சரியான ஆன்சர். ஓகேவா? ரொம்ப ஈஸிங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஓகே, 8th சம்ம பாருங்க. 3 பேர் தினமும் 3 மணி நேரம் வேலை செய்து 3 இயந்திரங்களை 3 நாட்களில் பொருத்துவர். அப்ப 4 பேரு தினமும் 5 மணி நேரம் வேலை செய்து 9 நாட்களில் டேஷ் இயந்திரங்களை பொருத்துவர். ஓகேவா? ஸோ நம்ம என்ன சொல்லலாம், MDH/W சொல்லிட்டு நமக்கு தெரியும். ஏன் இது எழுதுனா நிறைய பேர் ஃப்ரெஷருக்கு ஃபர்ஸ்ட் டைம் பாட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நான் தான் எழுதிட்டு இருக்கேன், இல்லைன்னா நான் டேரக்டாவே போட்டுருவேன். ஓகேவா? அப்போ நம்பர் ஆஃப் மென் என்ன, இங்க 3 பேர்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 3. நம்பர் ஆஃப் டேஸ் என்ன, 3 மணி நேரம் கொடுத்துருக்காங்க, மணி நேரம்னா ஹவர்ஸ், ஸோ அதையும் சொல்லிட்டேன். டேஸ் எத்தனை கொடுத்துருக்காங்க, 3 நாட்கள்னு கொடுத்துருக்காங்க, அதையும் நான் போட்டேன். அவங்க செய்யற வேலை என்னது, 3 இயந்திரம் ரெடி பண்றாங்க, எல்லாமே 3 இருக்கு பாருங்க. ஸோ கொஸ்டின் நல்லா புரியுதா? 3 பேரு 3 மணி நேரம் 3 நாட்கள்ல 3 இயந்திரத்தை பண்றாங்க. அப்போ இங்க வாங்க, அடுத்த கேங் என்ன பண்றாங்கன்னா 4 பேர் தினமும் 5 மணி நேரம் வேலை செய்து 9 நாட்கள்னா மேல போட்டணும். செய்யற வேலை சேலரி மட்டும் தான் கீழே போடணும், சம்பளத்தையும் அவங்க செய்யற வேலை மட்டும் தான் கீழே. ஓகேவா? அதான் கொஸ்டின்ல கேட்கறாங்க, பொறுத்து வரணும் கேட்டிருக்காங்க. அப்ப எக்ஸ் இங்க போட்டணும். ஓகேவா? அதான் நமக்கு தெரியாது. ஸோ சிம்பிளை பண்ணுங்க. இந்த 3க்கு இந்த 3 கேன்சல், 3 3s are 9ன்னு சொல்லலாமா? அப்ப இந்த 9க்கு இந்த 9 கேன்சல் ஆயிடுச்சா? ஸோ அப்ப இங்க என்ன இருக்கு, நமக்கு டிவைட்ல இருக்கு, இந்த பக்கம் வந்துச்சுன்னா எக்ஸ் ஆயிடும். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 4 5s are 20. புரியுதாங்க? டிவைட்ல இருக்கிற எக்ஸ் இந்த பக்கம் வந்துச்சுன்னா மல்டிபிள் வந்துடும். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 20 தான் இந்த கொஸ்டினுக்கான சரியான ஆன்சர். ஓகேவா? ரொம்ப ஈஸியா இருக்கா? அவ்வளவுதான். ஓகே, நெக்ஸ்ட். ஓகே, 9th கொஸ்டின் கவனிங்க. ஒரு தோட்டத்தை களை எடுக்க 6 தோட்டக்காரர்களுக்கு
120 நிமிடங்கள் தேவைப்படுகிறது. ஓகேவா? எனில் அதே வேலையை 30 நிமிடங்களில் செய்து முடிக்க கூடுதலாக எத்தனை பேர், அதாவது எத்தனை தோட்டக்காரர்கள் தேவைன்னு சொல்லிட்டு கேட்கிறேன். ஓகேவா? சோ இங்க நமக்கு ரெண்டே வேலை தான் இருக்கு. தோட்டக்காரர்கள் மென்ஸ் கொடுத்துருக்காங்க, எத்தனை பேர் வேலை பாருங்க கொடுத்துருக்காங்க, டைமிங் கொடுத்துருக்காங்க. அப்ப 6 பேரு 120 நிமிஷத்துல அந்த வேலையை செய்யறாங்கன்னா 30 நிமிஷத்துல செய்யறதுக்கான ஆட்கள் எத்தனை பேர்னு கேட்கறாங்க. ஓகேவா? ஸோ அப்போ சிம்பிளி பண்ணுவோம், அவ்வளோதான் இருக்கு டேட்டாவே. ஸோ அப்போ இந்த ஒரு ஜீரோக்கு இந்த ஒரு ஜீரோ கேன்சல். 1 3s are 3, 4 3s are 12. கரெக்டா? ஸோ அப்போ எக்ஸ் ஈக்குவல் நமக்கு 24 கிடைச்சிருக்கு. அப்போ இந்த கொஸ்டின் சரியான ஆன்சர் 24 அப்படின்னு யாரெல்லாம் சொன்னீங்களோ எல்லாருமே அவுட்டு. ஏன் அப்படின்னா நல்லா கொஸ்டினை கவனிங்க. 30 நிமிஷத்துல செய்து முடிக்கிறதுக்கு கூடுதலாக எத்தனை பேர் வேணும்னு கேட்குறாங்க. அதாவது மோர் கார்டியன்ஸ், இன்னும் மெனி மோர் கார்டியன்ஸ், இன்னும் எத்தனை பேர் வேணும், எக்ஸ்ட்ரா எத்தனை பேர் வேணும்னு கேட்குறாங்க. அதாவது 120 நிமிஷத்துல 6 பேர் பண்றாங்கன்னா எனக்கு 30 நிமிஷம் முடிக்க இன்னும் எக்ஸ்ட்ரா எத்தனை பேர்னு கேட்குறாங்க. அப்ப ஏற்கனவே எத்தனை பேர் இருக்காங்க? உங்களதான் கேட்கிறேன், ஏற்கனவே எத்தனை பேர் இருக்காங்க? 6 பேர் இருக்காங்க. அப்ப ஏற்கனவே இருக்காங்க 6 பேர் கழிச்சு விட்டீங்கன்னா நமக்கு எக்ஸ்ட்ரா கூடுதல் தானே கேட்கறாங்க கொஸ்டின்ல. அப்ப கூடுதல்னா 18 பேர் தான் தேவை. ஸோ அப்ப இந்த கொஸ்டின் சரியான ஆன்சர் 18, 24 கிடையாது. ஓகேவா? ஸோ இது மாதிரி கொஸ்டின் அதே தான் நம்ம போடுற மெத்தட் அப்படியே தான் கேட்பாங்க, கொஞ்சம் ட்விஸ்ட் வச்சிருக்காங்க கூடுதல் எத்தனை பேர் தேவைன்னு சொல்லிட்டு. ஸோ அதை கரெக்டாக கண்டுபிடிச்சு போகணும். ஓகேவா? ஸோ ஓகே 10th கொஸ்டின் கவனிங்க. ஒரு தொழிற்சாலை நிறுவனம் 40 ஆண்களை பணியமர்த்தி 150 நாட்களுக்கு 540 விசைப்பொறி இறைப்பைகளை தயாரித்து வழங்க ஓர் ஒப்பந்தத்தை எடுத்து கொள்கிறது. மிஸ்டேக் இருக்கு. ஒரு ஒப்பந்தத்தை எடுத்துக்கொள்கிறது. 75 நாட்களுக்கு பிறகு அந்நிறுவனம் 180 விசைப்பொறி இறைப்பைகளை மட்டுமே தயாரிக்க முடிந்தது அப்படின்னா வேலையானது ஒப்பந்தத்தின்படி நேரத்திற்கு முடிய கூடுதலாக, போன சம்மரே இங்கே சொல்றாங்க, கூடுதலாக எத்தனை ஆண்கள் அந்நிறுவனத்துக்கு பணியமர்த்த வேண்டும் சொல்லிட்டு இந்த கொஸ்டின்ல நம்ம தான் வந்து கண்டுபிடிச்சு எடுக்கணும். நல்லா பாருங்க. 40 பேரு 150 நாள்ல 540 ஒர்க் ஏதோ பண்றாங்க, ஏதோ மிஷினை ரெடி பண்றாங்க. ஓகே, அடுத்து என்ன சொல்றாங்கன்னா அடுத்த 75 நாள்ல, ஓகேவா, ஃபர்ஸ்ட் 75 நாள்ல அவங்க என்ன பண்றாங்க, 75 நாள்ல 180 மிஷினை தான் ரெடி பண்றாங்க. ஓகேவா? அதாவது அக்ரிமெண்ட்ல என்ன போடுறாங்க, அப்ப அக்ரிமெண்ட்ல 40 பேரு 150 நாள்ல 540 மிஷினை ரெடி பண்ணணும்னு சொல்றாங்க. ஆனா 75 நாள்ல என்ன பண்றாங்க, அவங்க 75 நாள்ல 180 மிஷின் தான் ரெடி பண்றாங்க. அடுத்து என்ன சொல்றாங்கன்னா அக்ரிமெண்ட் படி டைமுக்கு அந்த மிஷின்ஸ் ரெடி பண்ணணும்னா இன்னும் எத்தனை பேர் தேவைன்னு கேட்கறாங்க. அப்ப ஏற்கனவே இப்ப எத்தனை பேர் தான் இருப்பாங்க, இந்த 40 பேர் தானே இருந்திருப்பாங்க. அப்ப இந்த 40 பேரு ஃபர்ஸ்ட் 75 நாள்ல 180 மிஷினை ரெடி பண்ணிருக்காங்கன்னா மிச்சம் எத்தனை இருக்கும், 540ல 180 போச்சுன்னா 300 400, அப்ப 360 வந்துடும். ஓகேவா? சோ இன்னும் நம்ம ரெடி பண்ண வேண்டியது 360 மிஷின். இன்னும் நமக்கு எத்தனை நாள் தான் இருக்கு, 180ல 75 போச்சுன்னா மிச்சம் 75 நாள் தான் இருக்கும். அதுக்கான வேலையாட்கள் கேட்கறாங்க. ஓகேவா? நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது இந்த விஷயம் தான். ஓகேவா? அக்ரிமெண்ட் படி ஃபர்ஸ்ட் 75 நாள்ல 180 மிஷினை பண்றாங்க 40 பேரு. இப்போ அடுத்த 75 நாளைக்கு எனக்கு 360 மிஷின் நான் ரெடி பண்ணணும்னா இன்னும் கூடுதலா எனக்கு எத்தனை பேர் இருக்குன்னு கேட்கறாங்க. ஓகேவா? ஸோ இதை எப்படி சால்வ் பண்ணலாம் டக்குன்னு பாருங்க. ஸோ சால்வ் பண்ணோம்னா நமக்கு இங்க 40 வந்துட போகுது, இங்க 75 வரப்போகுது. ஸோ அவங்க செய்யற வேலை எப்பவுமே என்ன பண்ணணும், கீழே போடணும். ஸோ அவங்க செய்யற வேலையை கீழே 180 நோட் பண்ணிட்டேன். ஸோ அடுத்து அதே 75 நாள் தான், எத்தனை பேர் தான் எனக்கு தெரியாது, அது எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன், பை 360 போட்டுறேன். ஓகேவா? கிளியரா புரியுதா? ஸோ இங்க பாருங்க 18 18 36. ஸோ இங்க 1 டைம்ஸ், இங்க 2 டைம்ஸ். ஓகேவா? ஸோ இந்த 75க்கு இந்த 75 கேன்சல். வேற என்ன இருக்கு, டிவைட்ல இது மல்டிபிள் போகும், இந்த சைட்ல இருந்து அந்த பக்கம் போச்சுன்னா மல்டிபிள். அப்ப எக்ஸ் ஈக்குவல் டு நமக்கு என்ன கிடைச்சிருக்கு, 18 கிடைச்சிருக்கு. ஓகேவா? ஸோ அப்ப இந்த கொஸ்டின் சரியான ஆன்சர் 80 அப்படின்னு வந்து போடக்கூடாது. ஏன்? ஏன்னா கூடுதல்னு கேட்கறாங்க. ஏற்கனவே எத்தனை பேர் பாய்க்காங்க, நமக்கு 40 பேர் இருக்காங்க. அப்ப 80 மைனஸ் 40 தான் அந்த கொஸ்டினுக்கான சரியான ஆன்சர். புரியுதா? அப்ப இந்த 360 மிஷின் இருக்கிற நம்ம எக்ஸ்ட்ரா இருக்கிற 360 மிஷின் 75 நாள்ல முடிக்கிறதுக்கு கூடுதலா எத்தனை பேர் தேவை, 40 பேர் இருந்தா போதும். ஏற்கனவே நமக்கு மொத்தமா 80 தான் வந்திருக்கு, ஏற்கனவே 40 பேர் இருக்காங்க. அப்ப நம்ம கூடுதல் எத்தனை பேர் தேவை, 40 பேர். அதான் அந்த கொஸ்டினுக்கான சரியான ஆன்சர். அதேதான் அந்த MDH மெத்தேட தான், அதேதான். ஆனா கொஞ்சம் ட்விஸ்ட் இருக்கு. அந்த ட்விஸ்ட் கொஸ்டினை போட்டு பிராக்டிஸ் பண்றப்போ வந்துடும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஓகே 11th கொஸ்டின் கவனிங்க. என்ன 10 செம்முக்கே டயர்டா, 10 செம் தான் சால்வ் பண்ணணும், அதுக்குள்ள என்ன டயர்டு? டைம் ஒர்க்ல ஜாலியா பண்ணுங்க, ஜாலியா அப்படியே சால்வ் பண்ணும். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்டர்ஸ் மாதிரி டைம் ஒர்க்குமே ரொம்ப ஈஸியானது தான், வந்துகிட்டே இருக்கும், டக்குன்னு போட்டுக்கிட்டே இருக்கலாம், ரொம்ப ஜாலியா இருக்கணும். அதுக்குள்ளே ஏன் டயர்டு, வெறித்தனமா சால்வ் பண்ணலாம். கவனிங்க,
ரொம்ப இன்ட்ரெஸ்டான சம், ரிப்பீட்டடா கேட்கறது. ஏ ஒரு வேலையை 10 நாட்களில் முடிக்கிறார், அதே வேலையை பி 15 நாட்களில் முடிக்கிறார். 2 பேரும் சேர்ந்து, நான் டூ கெதர்னு சொன்னேன், 2 பேரும் சேர்ந்து பண்ணாங்க தனியா பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சோ இந்த கொஸ்டினை பாருங்க, ஏ ஒரு வேலையை 10 நாள்ல செய்யற அப்படி, பி ஒரு வேலையை 15 நாட்கள்ல செய்யற அப்படி. அப்ப ஏ பிளஸ் பி அவங்க எப்ப முடிப்பான்னு கேக்குறாங்க. கரெக்டா? அப்ப இந்த மாதிரி கேட்டாங்கன்னா ஏ தனியா பண்றான் ஒரு வேலையை, பி தனியா ஒரு வேலையை பண்றான் அப்படின்னா 2 பேரும் சேர்ந்து பண்ணாங்கன்னா அந்த வேலை எத்தனை நாள்ல முடியும்னு கேட்டாங்க அப்படின்னா நல்லா பாத்துக்கோங்க, இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிடணும். ஓகேவா? ஸோ 10 × 15 மல்டிப்ளை பண்ணி மேல போட்டுருங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி போட்டுருங்க. செகண்ட் ஸ்டெப்னா 2 பேரும் பிளஸ் தானே, சேர்ந்து தானே பண்றாங்க. அப்ப இது ரெண்டுத்தையும் கூட்டிக்கணும். கூட்டினா என்ன வரும்? 10 + 15. ஓகேவா? ஸோ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணக்கூடாது. நிறைய பேர் இது வந்து 10 × 15 180 போடுவாங்க. அப்படிலாம் போடாதீங்க, வெயிட் பண்ணுங்க. ஸோ 10 × 15, ஸோ இது ரெண்டுத்தையும் கூட்டிக்கோங்க. 10 + 15 25. ஸோ இப்போ சிம்பிளை பண்ணுங்க. ஸோ 5 5s are 25, 3 5s are 15. கரெக்டா? ஸோ 1 5s are 5, 2 5s are 10. அப்ப 3 2s are 6 அப்படின்றத அந்த கொஸ்டினுக்கான சரியான ஆன்சர். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டாங்கன்னா என்ன பண்ணணும்? அப்படியே மின்னலத்துல A = 10, B = 15, 2 பேரும் சேர்த்து கேட்கறாங்களா? அப்போ கொஸ்டின்லேயே பார்க்கணும். 10 × 15 போட போறோம். ஸோ ரெண்டுத்தையும் கூட்டிடணும். கூட்டினீங்கன்னா 10 + 15 25 போட்டு போறேன். அடுத்தது இங்க 5 5s are 25, இங்க 3 5s are 15, இங்க 1 5s are 5, 2 3s are 6 அப்படின்னு சொல்லிட்டு 2 செகண்ட்ல போட்டு சம் சால்வ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். ஓகேவா? இதெல்லாம் வந்து ஃப்ரீக்வெண்டா கேட்கறது, அடிச்சு நொறுக்கி போயிட்டே இருக்கணும். ஓகே, சோ நெக்ஸ்ட் சம் உள்ள போய். ஓகே, நெக்ஸ்ட் சம் வந்துருச்சா? சால்வ் பண்ணலாமா? 12ஆம் சம் கவனிங்க. என்னப்பா சொல்லிருக்கீங்க? 12ஆம் சம், ஏ மற்றும் பி ஆகிய இருவரும் இணைந்து ஒரு வேலையை 14 நாட்களில் செய்ய முடிப்பார். ஏ தனியா அந்த வேலையை 48 நாளில் செய்து முடிக்கிறார் அப்படின்னா பி தனியா அந்த வேலையை எத்தனை நாள்ல செய்யறாரு? ஓகேவா? 2 பேரும் சேர்ந்து, அதாவது இப்ப ஏபி கொடுத்துருக்காங்களா, ஏபி 2 பேரும் சேர்ந்து எத்தனை நாள் அந்த வேலையை முடிக்கிறாங்க? 14 நாள்ல முடிக்கிறாங்க. ஏ மட்டும் அந்த வேலையை தனியா எத்தனை நாள்ல செய்யறா? அப்படி 48 நாள்ல செய்யறாருன்னா பி அந்த வேலையை தனியா எத்தனை நாள்ல செஞ்சு முடிப்பார்? இதான கேள்வி. ஓகேவா? இதான கேள்வி கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி 2 பேரும் சேர்ந்து கொடுத்துட்டு ஒரு வேலையை செஞ்சுட்டு தனியா கேட்டாங்கன்னா என்ன பண்றீங்கன்னா போன மெத்தட் மாதிரியே தான். போன மெத்தட் மாதிரியே என்ன பண்ணோம்? இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிடுவோம். அதே மாதிரி மல்டிப்ளை பண்ணுங்க. 16 × 48 பை, இப்ப இது ரெண்டுக்கும் மைனஸ் பண்ணி விடணும். 2 பேரும் சேர்ந்து பண்ணதுனால பிளஸ் பண்ணோமா? ஸோ அப்ப இது ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் பார்க்கணும். பெரிய நம்பர்ல இருந்து சின்ன நம்பர் கழிச்சு விட்டுங்க. அப்ப 46ல 18 போச்சுன்னா என்ன வரும் நமக்கு? 8ல் 6 போச்சுன்னா 2, 4ல் 1 போச்சுன்னா 3, 32. ஸோ சிம்பிளை பண்ணி விட்டா வேலை முடிஞ்சு. ஸோ 1 இங்க 2 டைம்ஸ், 16 32, இங்க 2 டைம்ஸ், ஸோ இங்க 1 டைம்ஸ், இது பண்ணீங்கன்னா 24. ஸோ அப்ப இந்த கொஸ்டினான சரியான ஆன்சர் பி ஆப்ஷன். ஓகேவா? ஸோ ஒண்ணுமே கிடையாது. 2 பேரும் தனித்தனியா கொடுத்து 2 பேரும் சேர்ந்து கேட்டாங்கன்னா மேல இருக்கக்கூடிய 2 நம்பரை மல்டிப்ளை பண்ணிட்டு சேர்ந்து பண்றாங்கன்னா 2த்தையும் கூட்டிடணும். புரியுதா? இப்ப 2 பேரும் சேர்ந்து பண்றதை கொடுத்து தனித்தனியா கேட்கறாங்க அப்படின்னா அதே தான், மேல இது 2 மல்டிப்ளை பண்ணிட்டு டிஃபரன்ஸ் பார்க்கணும். பெரிய நம்பர்ல இருந்து சின்ன நம்பர் கழிச்சு கீழே போட்டீங்கன்னா வேலை முடிஞ்சு. ஓகேவா? 2த்துக்கு வித்தியாசம் புரியுதா உங்களுக்கு? வித்தியாசம் புரியுதாங்க உங்களுக்கு? ஏ தனியா கொடுத்துட்டு பி தனியா கொடுத்துட்டு ஏ பிளஸ் பி கேட்டா என்ன பண்ணணும்? உதாரணத்துக்கு 3 இருக்கு 2 இருக்கு, இது என்னன்னு கேட்டா என்ன பண்ணுவீங்க? 2த்தையும் மல்டிப்ளை பண்ணணும். 3 × 2 மல்டிப்ளை பண்ணிட்டு 2த்தையும் கூட்டிக்கணும் 5ன்னு சொல்லிட்டு. அப்ப 6 × 5 வந்துடும். புரியுதா? ஏ தனியா கொடுத்துட்டு பி தனியா கொடுத்து 2 பேரும் சேர்ந்து கேட்டானா அதேதான், மல்டிப்ளை பண்ணி விட்டு 2த்தையும் கூட்டிக்கணும். இப்ப இதே இதுல ஏபி வந்து நம்மளுக்கு என்ன தெரிஞ்சிச்சு? இதே இதுல ஏ பிளஸ் பி வந்து 5ன்னு கொடுத்துட்டு பி வந்து 4ன்னு கொடுத்துட்டு ஏ கேட்டாங்கன்னா இதுக்கு என்ன பண்ணுவீங்க? ஸோ இந்த மாதிரி கேட்டாங்கன்னா என்ன பண்ணும்? அதே தான், 2த்தையும் மல்டிப்ளை பண்ணிக்கணும். 5 × 4 மல்டிப்ளை பண்ணிட்டு சேர்ந்து கேட்டு தனியா கேட்கறாங்க. தனியா கேட்டாங்கன்னா பெரிய நம்மள சின்ன நம்ம வச்சு விட்டீங்கன்னா 1, அப்ப 20. ஓகேவா? ஸோ ரொம்ப பேசிக்கான கான்செப்ட், ரொம்ப முக்கியமானது. அவ்வளவுதான். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் கவனிங்க. ஏ என்பவர் பி என்பவரை காட்டிலும் வேலை செய்வதில் 3 மடங்கு வேகமானவர். ஓகேவா? 3 மடங்கு வேகமானவர். பி ஆனவர் ஒரு வேலையை 24 நாட்களில் செய்து முடிக்கிறார் எனில் இருவரும் இணைந்து அந்த வேலையை செய்து முடிக்க எத்தனை நாட்கள் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறேன். ஓகேவா? ஒண்ணுமே கிடையாது. அதே மாதிரிதான் ஏன்னு ஒருத்தர் இருக்காரு, பின்னு ஒருத்தர் இருக்காரு. ஓகேவா? ஏ என்பவர் பி என்பவரை காட்டிலும் வேலை செய்வதில் 3 மடங்கு. அப்ப ஏ வந்து 1 மடங்கு அப்படின்னா, பி வந்து 1 மடங்கு அப்படின்னா ஏ வந்து 3 மடங்கு இருக்காரு. கரெக்டா? அந்த மாதிரி பி வந்து எத்தனை நாள்ல பண்றாரு ஒரு வேலைய? 24 நாள்ல பண்றாரு.
ஓகேவா? இப்ப ரெண்டு பேரும் சேர்ந்து பண்றாங்கன்னா அந்த வேலை எத்தனை நாள்ல முடிப்பேன்னு கேக்குறாங்க. ஓகேவா? பி தனியா பண்ணா 24 நாள்ல பண்றாரு, இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணாங்கன்னா அந்த வேலை எவ்வளவு நாள் முடியும்னு கேக்குறாங்க. சிம்பிள், ரெண்டு இது கூட்டிக்கோங்க. ஸோ கூட்டினா என்ன வரும்? 3 + 1 4. ரெண்டு பேரும் சேர்ந்து தானே பண்றாங்க, கூட்டினா 4. அப்ப மொத்த வேலையை 4ஆல டிவைட் பண்ணிங்க. இதான் டோட்டல் ஒர்க்கு, இதானே டோட்டல் ஒர்க்கு. அந்த மொத்த வேலையை ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணாங்கன்னா 4ஆல டிவைட் பண்ணி விட்டுருங்க, அவ்வளவுதான். ஸோ அப்ப 4ஆல டிவைட் பண்ணோம்னா 6 4 are 24. அப்ப இந்த கொஸ்டினான சரியான ஆன்சர் 6. ஓகேவாங்க, புரியுதா? ஸோ மொத்த வேலை 24, ரெண்டு பேரும் சேர்ந்து பண்றாங்க. அவங்க வந்து ரேஷியோ மெத்தட் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டு பேரும் சேர்த்தா 4. அப்ப அந்த மொத்த வேலையை 4ஆல டிவைட் பண்ணினா உங்களுக்கு ரெண்டு பேரும் சேர்ந்து பண்றதுக்கான ஆன்சர் கிடைச்சிடும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஓகே 14th கொஸ்டின் கவனிங்க. ஏ என்பவர் ஒரு வேலையை 12 மணி நேரத்தில் முடிக்கிறார். பி மற்றும் சி அந்த வேலையை 3 மணி நேரத்திலும் ஏ மற்றும் சி அதே வேலையை 6 மணி நேரத்திலும் செய்து முடிப்பார். அதே வேலையை பி தனியே எவ்வளவு நேரத்துல செஞ்சு முடிப்பேன்னு கேக்குறாங்க. ஓகேவா? கொஸ்டின் நல்லா புரியுதாங்க? ஏ வந்து ஒரு வேலைய 12 மணி நேரத்துல செய்யறாரு. பி மற்றும் சி, அதாவது பி பிளஸ் சி ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த வேலை எத்தனை நாள்ல செய்யறாங்க? 3 மணி நேரத்துல செய்யறாங்க. அடுத்தது ஏ பிளஸ் சி கொடுத்துருக்காங்களா, ஏ பிளஸ் சி ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த வேலையை 6 மணி நேரத்துல செய்யறாங்கன்னா பி மட்டும் அந்த வேலையை தனியா எத்தனை நாள் செய்வேன்னு கேட்கறாங்க. ஓகேவா? இது வந்து எஃபிஷியன்சி மாதிரி சொல்லுவாங்க. இந்த மாதிரி கேட்டாங்கன்னா திறன் கணக்கு இது மாதிரி என்ன பண்ணாங்கன்னா எல்சிஎம் எடுத்துக்கோங்க. ஓகேவா? ஸோ இந்த 3 நம்பருக்கு என்ன ஒரு எல்சிஎம் பாருங்க. எல்சிஎம்ல இருக்குல்ல பெரிய நம்பர் 12 வந்து 3ஆல டிவைட் ஆகும், 6ஆல டிவைட் ஆகும். அப்பனா அதான் எல்சிஎம். ஓகேவா? இந்த 12 எடுத்துப்போம். இப்போ இந்த மாதிரி பிரிச்சுக்கோங்க. இது எப்படி பிரிக்கிறோம் அப்படின்னா, இந்த 12 12ஆல வகுத்தா என்ன ஆகும்? 1 கிடைக்கும். இந்த 12 3ஆல வகுத்தா என்ன ஆகும்? 4 கிடைக்கும். இந்த 12 6ஆல வகுத்தா என்ன ஆகும்? 2 கிடைக்கும். இதெல்லாம் என்ன சார்னா இதான் வந்து எஃபிஷியன்சி, திறன்னு சொல்லுவாங்க. ஸோ அப்ப இது என்னது? 1 பி பிளஸ் சினா 4 ஏ பிளஸ் சினா 6. என்ன சார் ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது அப்படின்னா ஒண்ணும் கிடையாதுங்க, அதெல்லாம் விட்டுருங்க. நான் சிம்பிளா சொல்றேன் என்ன அப்படின்னா, இது வந்து சாக்லேட் எடுத்துக்கலாம். ஓகேவா? 12 சாக்லேட்டை ஏ ஒரே நாளா சாப்பிடுவோம். 12 சாக்லேட்டை பி பிளஸ் சி ரெண்டு பேரும் சேர்ந்து 4 நாளா சாப்பிடுவாங்க. ஒரு நாளைக்கு 3னா 4 நாளா சாப்பிடுவாங்க. அது ஓகேவா? அந்த மாதிரி 12 சாக்லேட்டை ஏ பிளஸ் சி ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு நாளைக்கு 6 சாக்லேட்னா 2 நாளா சாப்பிட்டு முடிச்சுறாங்க. இப்ப பி மட்டும் தனியா சாக்லேட்டை எத்தனை நாள் சாப்பிடுவாங்க? சாக்லேட் எத்தனை நாள் சாப்பிடுன்னு கேட்கறாங்க. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி கேட்கறாங்கன்னா நம்ம இங்க டேரக்டா என்ன தெரிஞ்சிச்சு? ஏவோட வேலையை நமக்கு 1 தெரிஞ்சிச்சு. இங்க பாருங்க ஏ பிளஸ் சின்னா நம்ம இனிமே இங்கதான் பார்க்கணும், இங்க இதை விட்டுறணும், இதை தான் வந்து பார்க்கணும். ஓகேவா? ஸோ இங்க என்ன இருக்கு? இதை நம்ம ஏ பிளஸ் சின்னு சொல்லலாமா? ஏ பிளஸ் வந்து 2ன்னு சொல்றாங்க. ஏக்கு முன்னாடி நம்ம தான் 1 கண்டுபிடிச்சிருக்கோம். அப்ப 1 இங்க 2 இருக்கு. அப்ப இங்க என்ன பண்ணா 2 வரும்? உங்களதான் கேக்குறேன், இங்க என்ன பண்ணா இங்க 2 வரும்? எல்கேஜி பசங்களே சொல்லிடுவாங்க இங்க 1ன்னு சொல்லிட்டு. கரெக்டா? அப்ப நம்ம இங்க என்னன்னு தெரிஞ்சிச்சு? சியோட வேல்யூ 1 தெரியுது. கரெக்டா? இங்க என்ன சொல்லியிருக்காங்க? பி பிளஸ் சினா 4ன்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ பி பிளஸ் சியோட வேல்யூ 4 அப்படின்னா இப்பதான் கொண்டாந்து முன்னாடி சியோட வேல்யூ கண்டுபிடிச்சோம் என்னன்னு சொல்லிட்டு 1ன்னு சொல்லிட்டு. அப்போ 1 கூட என்ன கூட்டினா நமக்கு 4 வரும்? 3. அப்ப பி மட்டும் தான் தனியா கேட்டாங்க. அப்ப இந்த கொஸ்டினுக்கான சரியான ஆன்சர் 3. ஓகேவா? பி மட்டும் அந்த தனியா எத்தனை நாள் பண்ணுவோம்னா 3 மணி நேரத்துல பண்ணிடுவார். புரியுதா? ஸோ அப்ப இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்கறாங்கன்னா ஏ அங்க என்னன்னா கொடுக்கணும், பி பிளஸ் சி சி பிளஸ் சி எது வேணா கொடுக்குறோம். கொடுக்குற நம்பருக்கு இது எழுதிட்டு இதுக்கு எல்சிஎம் எடுத்துருங்க. ஓகேவா? எல்சிஎம் எடுத்துட்டு வந்த நம்பரை டிவைட் பண்ணுங்க. 12 12ஆல வகுத்துங்க, 12 3ஆல வகுத்துருங்க, 12 6ஆல வகுத்துருங்க. டிவைட் பண்ணிட்டு அவங்க என்ன வந்துருது? 1 4 2 வந்துடும். ஸோ எப்போ எல்சிஎம் முடிஞ்சிச்சோ இவங்க வேலை முடிஞ்சிச்சு. எல்சிஎம் முடிஞ்சிச்சோட இவங்க வேலை முடிஞ்சிச்சு. அப்ப ஏக்கான வேல்யூ, பி பிளஸ் சிக்கான வேல்யூ, ஏ பிளஸ் சிக்கான வேல்யூ கிடைச்சிச்சு. ஓகேவா? ஸோ அதுல இருந்து நீங்க கண்டுபிடிச்சா அவங்க என்ன கேட்கறாங்களோ அது ஈஸியா கண்டுபிடிச்சலாம். அப்ப சி கேட்டாங்கன்னா 1 hour, ஏ கேட்டாங்கன்னா 1 hour, அவ்வளவுதான். ஓகேவா? புரியுதா? ஸோ நெக்ஸ்ட் 15th கொஸ்டின் கவனிங்க. ஏ ஒரு வேலையை 9 மணி நேரம் கொண்ட 7 வேலை நாட்களிலும் பி அதே வேலையை 7 மணி நேரம் கொண்ட 6 வேலை நாட்களிலும் முடிக்கக்கூடும். அவர்கள் இருவரும் சேர்ந்து ஒரு வேலையை 8 2/5 மணி நேரம் வேலை செய்தால் வேலையை முடிக்க எவ்வளவு காலம் ஆகும் சொல்லிட்டு கேட்கிறாங்க. என்ன சார் இருக்கு? டிஃப்ரெண்டா இருக்கு. ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்லாம் இல்ல, ஈஸி தான், ஒன்றும் கிடையாது. ஏன் என்ன சொல்றாங்க? 9 மணி நேரம் கொண்ட 7 வேலை நேரம் சொல்லலாம். அப்படி 2 மல்டிபிள் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ 7 7 சார் 49, 8 7 சார் 56, 63 சொல்லலாமா? ஸோ பி பாருங்க, பி என்ன சொல்றாங்க நமக்கு? இது 2 மல்டிபிள் பண்ணிக்கோங்க. ஸோ மல்டிபிள் பண்ண என்ன வரும்? 6 6 7 6 42 வந்து கிடைக்குது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி கேட்டாங்கன்னா என்ன பண்ணணும்? எல்சிஎம் எடுக்கணும்னு சொன்னேன். ஸோ 63க்கு 42 நமக்கு எல்சிஎம் என்ன வரும்? 63 இதால டிவைட் ஆகாது. ஸோ அடுத்த மடங்கு 63 அடுத்த மடங்கு என்ன வரும்? 126ன்னு சொல்லலாமா? ஸோ 126 இதெல்லாம் டிவைட் ஆகுமா? ஸோ இது 3 வாட்டி போட்டு போடுங்க.
3 வாட்டி போட்டு பார்த்தீங்கன்னா 120. ஸோ 126 வருது. ஸோ அப்போதான் அதுக்கான எல்சிஎம். கரெக்டா? ஸோ அப்போ இது எத்தனை வாட்டி பண்ணோம்? இங்கே 2 டைம்ஸ் பண்ணோம். இது 2 வாட்டி பண்ணீங்கன்னா 126 கிடைச்சிச்சா? அப்போ இங்கே 2ன்னு போடலாமா? இது என்ன பண்ணோம்? 3 வாட்டி போடணும். கரெக்டா? 3 வாட்டி போட்டோம்னா 40 × 3 120, 2 × 3 6. ஸோ அப்போ நமக்கு 3 கிடைக்குது. கரெக்டா? ஸோ இருவரும் சேர்ந்துன்னு சொல்றாங்க. அப்போ ஏ பி அவங்களோட மொத்த திறன் எத்தனை? 5. கரெக்டா? நம்ம என்ன பண்ணோம் பாருங்க, அதையும் மணி நேரத்தையும் அந்த வேலை நாட்களும் மல்டிபிள் பண்ணோமா? இங்க நமக்கு என்ன கிடைச்சிருக்கு? 8. இது வந்து கலப்பு பின்னத்துல இருக்கு. இது என்ன பண்ணோம்? ஃபிராக்ஷனா மாத்தணும். அப்ப இதை ஃபிராக்ஷனா மாத்தினா என்ன ஆகும்? 8 + 40, 40 + 2, 42/5 இருக்கு. கரெக்டாங்க? ஒண்ணும் கிடையாது. மணி நேரத்தையும் வேலை நாட்களையும் மல்டிபிள் பண்ணோமா? இப்ப நமக்கு என்ன கிடைச்சிருக்கு? மணி நேரம் கிடைச்சிருக்கு. அப்ப வேலை நாட்கள் ரெண்டுத்தையும் மல்டிபிளை பண்ணும். அப்ப 5 × 42/5 கிடைக்குமா? ஸோ இது ரெண்டு டிவைட் பண்ணீங்கன்னா இந்த 5க்கு இந்த 5 கேன்சல்லாம் மிச்சம் 42 இருக்கு. இப்ப பழைய கதை மாதிரி மொத்தம் 126 சாக்லேட் இருக்கு. அது 2 பேரும் சேர்ந்து ஒரு நாளைக்கு 42 பண்ணாங்கன்னா எத்தனை நாள் ஆகும்னு கேட்குறாங்க. அப்ப 126 / நமக்கு 42 இருக்கு. ஸோ இது பண்ணீங்கன்னா ஆன்சர். ஓகேவா? ஸோ 1 இங்க 3. அப்ப 3 நாள்ல சாப்பிட்டு முடிச்சிருவாங்க 2 பேரும் சேர்ந்து. ஓகேவா? சாக்லேட் மாதிரி பண்ணிடலாம். மொத்தம் 126 சாக்லேட்டு 42. ஒரு நாளைக்கு 42 சாப்பிட்றாங்கன்னா எத்தனை நாள்ல முடிப்பாங்களாம்? 3 நாள்ல இந்த 126 சாக்லேட்டை சாப்பிட்டு முடிச்சிருவாங்க. ஓகேவா? ஸோ இதோட பார்ட் 1 வீடியோ முடியுதுங்க. ஓகேவா? டைம் அண்ட் ஒர்க்ல MDH மெத்தட்னா என்னன்னு பார்த்தோம். டுகெதர் ஒர்க் 2 பேரும் சேர்ந்து பண்ணா என்ன பண்ணுவாங்க, தனியா இருந்தா என்ன பண்ணுவாங்க சொல்லிட்டு அந்த மாதிரி மெத்தட் பார்த்துட்டோம். ஃபர்ஸ்ட் வந்து டைரக்ட் இன்டைரக்ட் அதை வந்து பார்த்துட்டோம். ஸோ இன்னும் நிறைய மெத்தட்ஸ் இருக்கு. ஆண்கள் பெண்கள் கான்செப்ட் சொல்லிட்டு நிறைய மெத்தட் இருக்கு. ஸோ பார்ட் 2 பார்ட் 3 வீடியோல அடுத்த பார்ட்ல பார்ப்போம். ஸோ அடுத்த ஒரு சூப்பரான வீடியோ சந்திக்கிறேன். பாய்.